வணக்கம். இப்போ நவராத்திரி ஹோமம் பற்றி நான் உங்ககிட்ட சில நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹோமத்தை பற்றி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நம்ம கிண்டலாகவே நானே சிரிச்சிருக்கேன். என்னமோ கல் வைப்பாங்க, நெருப்பு எரியும், என்னமோ பேசுவாங்கன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அம்மா பகவான் பிடிக்கும். இந்த மாதிரி ஹோமத்தில் கலந்துங்க, உங்களுக்கு என்னென்னமோ நடக்கும்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. பட்டு என் மிஸ்ஸஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நவராத்திரி ஹோமத்தில் உட்காந்தோம். இந்த நவராத்திரி ஹோமம் என்பது 9 ஹோமம் சேர்ந்தது தான் நவராத்திரி ஹோமம். ஸோ அந்த 9 ஹோமங்களை பற்றி எங்களுக்கு விரிவுரையாக சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ இருக்கா ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிட்டால் ஒரு மனுஷனுடைய ஃபுல்ஃபில் ஆசையே நிறைவேற்றத்துக்கு ஒரு ஹோமம் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னென்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும், மஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆசை உலகம் ஃபுல்லாக போய் சுற்றணும். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 8வது படிக்கிற வரைக்கும் என்னுடைய வீட்டில் கரண்ட்டு கிடையாது. நான் ஓலை வீட்டில் தான் பிறந்தேன். ஸோ அப்போல்லாம் நான் ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பசங்களோடலாம் விளையாடும் போது அந்த ஏரோப்ளைன் போனாலுமே இல்லை, அப்படியே குதிச்சு தான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு இவ்வளோ ஆசைங்க, இதிலலாம் நம்ம போவோமா, இது மாதிரி கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். நிஜ வாழ்க்கையில் நான் வாழ்ந்ததில்லை, கனவு வாழ்க்கை நிறைய வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் தான் சினிமாவுக்கு வந்தேன், சினிமா ஃபீல்டுக்கு வந்தேன். நிறைய ஃபெயிலியர், என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி அம்மா பகவான் கிளாஸஸ் அட்டன் பண்ணி பகவான் என்ன டான்ஸ் மாஸ்டர் ஆக சொன்னதுக்கப்புறம் தான் நான் தைரியமாக இந்த முடிவு எடுத்து வந்தேன். மகாலட்சுமி ஹோமத்தில் உன்னுடைய இதெல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா பகவான் உனக்கு எல்லாமே அந்த ஹோமத்தில் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நிறைய ஆசைகளை நான் ஹோமத்தில் வச்சு ரொம்ப பக்தியோடு ஃபுல்லாக கலந்துட்டேங்க அந்த ஹோமத்தில். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நான் கனவுல நினச்சது எல்லாமே நிஜ வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருந்தேன். நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் இப்போ ட்ரெயினில் போகிறதே கிடையாதுங்க. எனக்கு A to Z ஃப்ளைட்டு தான். எங்கே போனாலும் ஃப்ளைட்டு. சென்னை தமிழ்நாட்டிலே பல ஊருக்கு போனேன்னா கூட எனக்கு ஃப்ளைட்டு தான். அதுக்கப்புறம் பணம் லட்சமாக சம்பாதிக்கிறேங்க. நான் ஒரு பாட்டுக்கு 1 lakh rupees நான் பேமெண்ட்டு வாங்குகிறேன். ஸோ நான் வெறும் 10,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன்னா இந்த மகாலட்சுமி ஹோமத்தால் இன்றைக்கி எனக்கு ஒரு 1 lakh நான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை சொல்லக்கூடாது, வெளியே டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். நீங்கள் கூட பாருங்கள், ஆனால் வெளியே சொல்லாதீங்க. நான் ஒரு ரூம்லேயே வாழ்ந்துட்டேங்க எல்லா வாழ்க்கையில். மேரேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரே ரூமு தான், அதுக்குள்ளேயே கட்டில் குழந்தைங்க, நான் எப்படி இருக்க முடியும்? ஸோ திருப்பி நான் மகாலட்சுமியில் நிறைய ப்ரேயர் வச்சேன்ல, அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா பகவான் எவ்வளோ பெரிய வீடு. இன்றைக்கி என் வீட்டில் 100 பேர் தங்கலாம். பெரிய வீடு, பெரிய சோஃபா செட்டு, எல்லாம் ஒரு கோட்டீஸ்வரம் வீடு எப்படி இருக்கும் அது மாதிரி என் வீடு அம்மா பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கனவுல எனக்கு சொந்தமாக ஒரு கார் வேணும் தான், எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி, சூப்பர் வண்டி. என்னுடைய அந்த ஹோமத்தில் நான் கலந்துக்கும் போது நான் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு கேட்டாலும் கொடுத்துருவேன். பட் கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். 4 வருஷம் 5 வருஷமாக ஆகிடுச்சு. என்னடா இந்த பணம் வருமா வராதான்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஹோமத்தில் அதை ஒரு சின்னதாக ஒரு அந்த ப்ரேயர்லாம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஹோமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பணம்லாம் இமிடியேட்டாக வந்துடுச்சு. மறுநாள் அது யாருக்குமே தெரியாது, இமிடியேட்டாக வந்தது. உடனே அந்த ஹோமத்தில் கூட நான் பேசினேன். அன்றைக்கே நான் மைக்கில் சொன்னேன், இது மாதிரி எல்லா பணமும் எனக்கு வந்துடுச்சுன்னு. அதெல்லாம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. இந்த நவராத்திரி ஹோமத்தில் நீங்கள் 100% எவ்வளோ முழுமையாக நீங்கள் கலந்துக்கிறீங்களோ, இப்போ நான் அனுபவித்த இந்த கனவுல வந்த என்னுடைய ட்ரீமில் வந்த அனைத்தும் இன்றைக்கி நினைவாக நடந்துகிட்ருக்கு, உண்மையாக நடந்துகிட்ருக்கு, நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் எனக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு எனக்கு வந்தது. என்னால் அதை அது மிராக்கல் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் ஓப்போடுன்னு ஒரு பெரிய பாட்டு இட்டு கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த ஸ்டேட் அவார்டு எனக்கு வரல. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த சமயம்லாம் நான் இந்த ஹோமம் அட்டன் பண்ணல. ஸோ இந்த நவராத்திரி ஹோமம் இப்போ அட்டன் பண்ணும்போது அந்த ப்ரேயர் கூட வச்சேன். என்ன பகவான், நான் இவ்வளோ பெரிய மாஸ்டர், நான் பெரிய டான்ஸ் மாஸ்டர் உருவாக்கியிருக்கீங்க. இன்றைக்கி தெலுங்கில் பிஸியாக பண்ணுறேன், கன்னடத்தில் பண்ணுறேன், தமிழ் ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஒரு அவார்டு கூட வாங்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன அந்த ஃபீலை நான் அந்த ஹோமத்தில் என்னுடைய ஒரு ப்ரேயராக நான் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஹோமம் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ் இருக்கும். ஒரு ஃபோன் காலு, இது மாதிரி உங்களை ஸ்டேட் அவார்டுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது என்னால் அதை அந்த சந்தோஷத்தை ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் ஒரு மாதிரி எப்படி எனக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் டான்ஸ் மாஸ்டர் பண்ணும் போது இருந்த அந்த ஹாப்பினஸ் இந்த அவார்டு கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கம்மிங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பவர் வேணும் யாருக்குமே.
ஸோ எனக்கு வந்து எனக்கு இங்கே எங்கள் அம்மா பகவான் எனக்கு கொடுக்குற எனி டைம் 24 ஹவர்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த அனுகிரகம். அதுவும் இந்த மாதிரி நவராத்திரி ஹோமத்தில் கலந்துக்கும் போது அந்த பவர் எப்படின்னா ஒரு ஐஏஎஸ் முத்திர மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் எனி டைம் ஒரு ₹1 கோடி இருந்தால் எப்படி இருக்கும்? 24 ஹவர்ஸ் ஹாப்பினஸாக தான் இருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய நிலை உங்களுக்கு வந்துடும். நமஸ்தே, ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். நான் முதல் நவராத்திரி ஹோமாவில் கலந்துட்டு மகாலட்சுமி ஹோமத்தில் எனக்கு கார் வேணும்னு ப்ரே பண்ணேன். இண்டிகா கார் கிரே கலர் வேணும்னு ப்ரே பண்ணேன். அதே மாதிரி நான் வந்து ஊருக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸில் இண்டிகா கார் கிரே கலரில் பாதுகைகளோடு எனக்கு கிடச்சிது. மகாலட்சுமி ஹோமத்தில் வந்து எனக்கு ஐஸ்வர்யம் வேணுன்ட்டு நான் ப்ரே பண்ணுறப்போ எனக்கு ஒரு லேண்ட் வந்து ரொம்ப நாள் விற்காமல் இருந்தது. அந்த லேண்டு விற்று கொடுத்து பகவான் அம்மா எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா பகவானுக்கு கொடான கோடி நன்றி.